உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத, பாதுகாப்பான பண செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். சீரகம், கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடிய சீரகம் நாம் உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று. வெறுக்கடி அளவு சீரகத்தை எடுத்து அதனோடு க்ளவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற லவங்கப்பூ 2 சேர்த்து, 2 மிளகு பெப்பர், அதாவது சீரகம், லவங்கப்பூ, மிளகு இவை 3ஐயும் அரைத்து விழுதாக்கி நெற்றியின் மேலே பற்றாக போட்டு வருகின்றதுனாலே ஒரு சில வேளைகளிலேயே தலைவலி, தலைபாரம், சைனசிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தலைநீர் ஏற்றத்தினாலே ஏற்படுகின்ற கண்வலி, தலைவலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒரு அருமருந்தாக இந்த சீரகம், லவங்கம், மிளகு விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, எலுமிச்சை சாறு சாதாரணமாக விட்டமின் சி செறிந்தது, நோய் எதிர்ப்பு சத்துவத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. இந்த எலுமிச்சை சாறு எடுத்து அதனோடு நல்லெண்ணெய் 10 ml எலுமிச்சை சாரோடு 10 ml நல்லெண்ணெய் சேர்த்து 2ஐயும் உறவாடும்படி நாம் கலக்குகின்ற பொழுது பால் போல அது நமக்கு தெளிந்து கிடைக்கும். இதை அந்தி சந்தி என்று 2 வேளை உள்ளுக்கு பருகுவதனாலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், சிறுநீர் பேர்னிங் மிக்சுரேஷன் என்று சொல்லக்கூடிய வகையிலே எரிச்சலோடு வெளிப்போவது, கற்கள் இருந்து துன்பப்படுத்துவது, இப்படிப்பட்ட நிலையிலே எலுமிச்சை சாறும் நல்லெண்ணெயும் கலந்த இந்த மருந்து ஒரு அற்புதமான சிறுநீர் தாரைக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, எரிச்சலோடு கூடிய சிறுநீர் வெளியேற்றத்தை தடுக்கக்கூடியது, கற்களை கரைக்கக்கூடியது என்பதையும் நாம் மனதில் வைத்து பயன்படுத்துதல் வேண்டும். அன்பான நேயர்களே, ஆல்டர்னென்டேரா செசிலிஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, செசில் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது மீனாட்சி என்று வடமொழி பெயரை பெற்றிருக்கிறது. இது பொன்னாம் காணீர் என்று தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. பொன் போல நமக்கு மேனியை தருவதனாலே பொன்னாம் காணீர் என்று சொல்லியிருக்கிறது. இதனுடைய பூக்கள் இப்படி குத்தான வெள்ளை பூக்களை பெற்றிருக்கிறது. அதிக நீர்ப்பாங்கான இலைகளை பெற்றிருக்கிறது. உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது. இதை தைல பதத்திலே நாம் பயன்படுத்துகின்ற நிலையிலே தலைக்கு தடவி வருவதனாலேயோ, தலைக்கு தடவி குளிப்பதனாலேயோ கண்களுக்கு குளிர்ச்சி தரக்கூடியதாக விளங்குகிறது. தீராத நோய்களையெல்லாம் இது தீர்க்கக்கூடியதாக விளங்குகிறது. இந்த பொன்னாங்கண்ணியை பற்றி தேரையர் தன்னுடைய பாடலிலே சொல்லுகின்ற பொழுது சீதை என்று குறிப்பிடுகிறார். சீதையை சீரென நாளும் உண்டிடில் போகாத நோயெல்லாம் போகுமே என்று சொல்லியிருக்கிறார். தேரையர் தன்னுடைய கரிசல் என்கின்ற நூலிலே ஒரு பாடலிலே சீதையை, சீதம் என்று சொன்னால் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகையாக இந்த பொன்னாங்கண்ணி விளங்குகிறது. சீதையை சீரென அன்றாடம் உண்டிடில், இது கற்ப முறை போல நாம் உண்டு வருகின்ற பொழுது ஆயுளை வளர்க்கக்கூடியது, எந்தவித நோயையும் போக்கக்கூடியது, தீராத நோயெல்லாம் தீரும் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே இதை அன்றாடம் கூட ஒரு சில மாதங்கள் நாம் எடுத்துக்கொள்வது, கீரையாகவோ அல்லது சூரணமாகவோ அன்றாடம் எடுத்துக்கொள்வது என்பது அனைத்து நோய்களையும் போக்கக்கூடியதாக விளங்குகிறது என்று தேரையர் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த பொன்னாம் கண்ணீர்
எப்படி மருந்தாகிறது என்ற செயல்முறையிலே பார்ப்போம் வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு மருந்தாகும் உணவுன்ற வகையில் பொன்னாங்கண்ணி கீரையை பயன்படுத்தி நம்ம உடலில் உள்ள அதிகப்படியான சூட்டை தணித்து கண்களுக்கு பலமும் ஒளியும் தரக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: பொன்னாங்கண்ணி கீரை, சின்ன வெங்காயம், சீரகத்தூள், நெய், உப்பு. கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். நெய் அல்லது பசு வெண்ணெய் எது வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். நம்ம வீட்டில் கீரை சமைக்கும் பொழுது பொதுவாக எண்ணெய் விட்டு கடுகு மிளகாயெல்லாம் சேர்த்து தாளித்து கீரை பொரியல் பண்ணுவோம். ஆனால் இது மருந்தாக நம்ம செய்யறதுனால நெய்யோ அல்லது வெண்ணெயோ விட்டு நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால நம்ம அதை சேர்க்குறோம். அதே போல் ரத்த ஓட்டம், கண்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் சின்ன வெங்காயம் இருக்கும். கண்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை தணித்து கண்களுக்கு குளிர்ச்சி தரும். சின்ன வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க பொன்னாங்கண்ணி இலைகள் மட்டும், காம்பெல்லாம் இல்லாமல் இலைகள் மட்டும் நறுக்கி வச்சுருக்கோம். இதுவும் எடுத்துக்கலாம். இதையும் நம்ம நெய்யிலேயே வதக்கணும். வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நம்ம இது காரத்துக்காக மிளகுத்தூளோ மிளகாய்த்தூள் மிளகாய் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, வெறும் சீரகத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். இப்படி பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம தினமும் ஒரு 48 நாட்களுக்கு நெய்யில் வதக்கி சின்ன வெங்காயம் சேர்த்து சீரகத்தூள் சேர்த்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் சரியாகும். ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கேட்ராக்டும் கண்ட்ரோல் ஆகிடும், மேலும் வளராமல் கண்ட்ரோல் ஆகிடும். கண் பார்வை திறனும் மேம்படும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரல் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது அதிகப்படியான பித்தம் இருந்ததுன்னா அது கட்டுப்படும். கல்லீரலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை கரைக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். இது மருந்து போடாத நல்ல இயற்கை முறையில் வளர்ந்த கீரையாக இருந்தால் நம்ம கீரை நெய்லேயோ அல்லது எண்ணெயிலையோ இட்டு வதக்கும்பொழுது சட்டுன்னு வதங்கிடும். நம்ம கொஞ்சமாக சுவைக்காக அரை உப்பு சேர்த்துக்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் ஏற்கனவே உப்பு இருக்குன்றதுனால நம்ம உப்பு சேர்க்காம கூட சமைக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்தாலே போதும். சீரகப்பொடி ஒரு 1/4 தேக்கரண்டி அளவு சீரகப்பொடி. இப்படி இந்த கீரையை நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதை சாதத்தில் பிசைஞ்சு சூடாக சாப்பிட்டுட்டு வரும் பொழுது இதை தினமும் 48 நாட்கள் கூட எடுத்துக்கலாம். இந்த கீரை இப்போது தயாராகிடுச்சு. இந்த பொன்னாங்கண்ணி கீரையே நம்ம சாறு எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விடாமல் அரைச்சி திக்கான சாறாக எடுத்துகிட்டு அதோட தேங்காய் எண்ணெய் மற்றும் நெல்லிக்காய் சாறு இவை இரண்டும் மிக்ஸ் பண்ணி தைலமாக நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிட்டு வாரம் 2 முறை தலைக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வரும் பொழுதும் நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தம், உடல் சூடு இதெல்லாம் சரியாகும். நரம்புகளில் இருக்கக்கூடிய எரிச்சலும் தனியும். இந்த கீரை இப்போது தயாராகிடுச்சு. இலசான பொன்னாங்கண்ணி கீரையை நெய்யில் வதக்கிட்டு அதோட சீரகம் மற்றும் சின்ன வெங்காயம் உப்பு சேர்த்து 48 நாட்கள் தொடர்ந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்டுட்டு வரும் பொழுது கண்களில் இருக்கக்கூடிய எரிச்சல் கம்மியாகும். கண்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு மருந்தாகவும் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, ஆல்டர்னேட்டேரா சிசிலிஸ் என்று சொல்லக்கூடிய பொன்னாங்கண்ணியை பற்றி ஒரு பாடலிலே தேரையர் சொல்லுகின்றார். காசம், புகைச்சல், கண் எரிச்சல், வாதம், அனல், கூசுகின்ற பிலீகம், குத நோய்கள் அத்துணையும் விட்டு போகும் என்று சொல்லியிருக்கின்றார். காசம் என்று சொல்லுகின்ற பொழுது டியூபர்குலோசிஸ், என்புருக்கி என்கின்ற காச நோய் காசம். புகைச்சல் என்று சொல்லுகின்ற பொழுது வறட்டு இருமல், த ட்ரை காஃப் என்ற ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற வறட்டு இருமல். கண் எரிச்சல், உடல் உஷ்ணமாகின்ற பொழுது, இரவு பணி அதிகமாக செய்கின்ற பொழுது கண்களிலே எரிச்சல் ஏற்படுவது இயற்கையாக அமைகிறது.
வாதம் என்று சொல்லக்கூடிய வாத நீர், சினோவியல் ஃப்ளூயிட் என்று சொல்லக்கூடிய வாத நீர் மூட்டுகளிலே தங்கி வலி ஏற்படுவது, அப்படிப்பட்ட வாத நீரை வெளித்தள்ளக்கூடிய ஒரு டயூரிட்டிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. அனல் என்று சொல்லுகின்ற பொழுது உடல் உஷ்ணமாக இருப்பது, இதனால் வெள்ளைப்போக்கு ஏற்படுகின்ற நிலை, உடல் மெலிந்து காணப்படுவது, இப்படிப்பட்ட உடலை தேற்றக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் டானிக் என்கின்ற மருத்துவ குணத்தை இது பெற்றிருக்கிறது. கூசுகின்ற பிலீகம் என்று சொல்வார்கள். பிலீகம் என்று சொல்லுகின்ற பொழுது பழைய சளி நாற்றம் எடுத்து வெளிவருகின்ற மூக்கின் வழியாகவோ வாயின் வழியாகவோ நாற்றத்தோடு வருகின்ற கூசுகின்ற பிலீகம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அருவருக்கத்தக்க அந்த சளியையும் போக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. இப்படி குதாங்குச நோய் என்று சொல்லுகின்ற பொழுது, குதம் என்று சொன்னால் ஆசன வாயை பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கக்கூடிய ஒன்றாக, இந்த கொலான் என்று சொல்லக்கூடிய மலக்குடலுக்கு இது பலம் தரக்கூடிய ஒன்றாக, ஆசன வாயினுடைய சுருங்கி விரியும் தன்மையை தக்க வைக்கக்கூடியதாக இந்த பொன்னாம் கண்ணி விளங்குகிறது. இதை நாம் உள்ளுக்கு பயன்படுத்துவதனாலே இப்படி பல்வேறு நலன்களை தருகிறது. மேலுக்கு தைலமாகவோ வேறு வகையிலோ பயன்படுத்துகின்ற நிலையிலே தலை முடி வளர்ச்சியை தருகின்றது, உடலுக்கு குளிர்ச்சியை தருகின்றது. இதை அவ்வப்போது உணவிலே சேர்த்து கொள்வதனாலே கற்ப மருந்தாக இருந்து ஆயுளை வளர்க்கக்கூடிய ஒன்றாக, கல்லீரல் மண்ணீரலுக்கு ஒரு பாதுகாப்பாக ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த பொன்னாங்கண்ணி பெற்றிருக்கிறது என்பதை மறுத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, பொன்னாங்கண்ணி எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்த்து தெரிந்து கொண்டோம். இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.